தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கான 7 ஆவிக்குரிய காரணங்கள். முதலாம் பாகம். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், ஜெபம் பண்ணுகிறதை காண்கிறவர், ஜெபத்தை கனப்படுத்துகிறவர், ஜெபம் செய்கிறதை கவனிக்கிறவர், ஜெபத்தை அலட்சியம் செய்யாதவர், ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தவர். நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும்? முதலாவது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், மத்தேயு 26:41. இரண்டாவது, விசுவாசத்துடன் ஜெபம் பண்ணுங்கள், மார்க் 11:24, மத்தேயு 21:22. மூன்றாவது, மன்னிப்புடன் ஜெபம் பண்ணுங்கள், மார்க் 11:25. நான்காவது, கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணுங்கள், யோவான் 14:14, யோவான் 16:24. ஐந்தாவது, தேவ வார்த்தையுடன் ஜெபம் பண்ணுங்கள், யோவான் 15:7. ஆறாவது, உபவாசத்துடன் ஜெபம் பண்ணுங்கள், மத்தேயு 17:21. ஏழாவது, சோஸ்திரத்துடன் ஜெபம் பண்ணுங்கள், பிலிப்பியர் 4:6-7. எட்டாவது, கர்த்தர் கற்பித்த ஜெபத்துடன் ஜெபம் பண்ணுங்கள், மத்தேயு 6:6-13 வரை. இந்த முதலாம் பாகத்தை வேத வசனத்துடன் உட்கார்ந்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை இரண்டாவது பாகத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.